சிவன் ராஜயோகம் என்றால் என்ன? உலகில் தோன்றிய ஒவ்வொரு ஆன்மீக மரபும் மனிதன் தன்னையே அறிந்து கொள்ள ஒரு பாதையை வழங்கியுள்ளது. இந்திய வேத மரபு அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் என ஆத்ம பரமாத்ம உறவை விளக்குகிறது. புத்தர் ஆசைகளை கடந்த அமைதியே நிர்வாணம் என்கிறார். ஜைன மரபு கர்ம பந்தங்களை அறுத்து ஆத்ம சுத்தியை வலியுறுத்துகிறது. தாவோ மரபு இயற்கையின் ஓட்டத்தோடு ஒன்றி வாழ்வதே உயர்ந்த ஞானம் என கற்பிக்கிறது. சூஃபி மரபு அன்பின் வழியாக இறைவனில் கரைந்து விடுவதை நோக்கமாக கொண்டது. கிறிஸ்துவ மறை ஞானிகள் இறை அருளின் வழியாக உள்ளார்ந்த ஒளியை அனுபவிப்பதை பேசுகின்றனர். யூத கபாலா மரபு மனிதனுக்கும் தெய்வீகத்திற்கும் இடையேயான மறைவான உறவை அனுபவத்தின் மூலம் உணர வழிகாட்டுகிறது. ஒவ்வொரு மரபும் வெவ்வேறு மொழியில் பேசினாலும் அவை சுட்டிக்காட்டும் திசை ஒன்று மட்டுமே: மனிதனின் உள்ளிருக்கும் உயர்ந்த உண்மையை உணர்வது. ஆனால் சிவன் ராஜயோகம் ஒரு தத்துவம் மட்டுமல்ல, இது வெறும் தியான முறையும் அல்ல. இது ஒரு வாழ்க்கை முறை. உடல், மனம், உயிர், சுவாசம், அறிவு, ஆன்மா இவை அனைத்தையும் ஒருங்கிணைத்து மனிதனுக்குள் உறங்கிக் கிடக்கும் சிவத்தன்மையை விழிப்பூட்டும் ஒரு முழுமையான யோக பாதை. சிவம் என்பது ஒரு மதக்கடவுளின் பெயர் மட்டுமல்ல. சித்தர்களின் பார்வையில் சிவன் என்பது எல்லையற்ற பேரறிவு, எல்லையற்ற அமைதி, எல்லையற்ற பேரானந்தம். அந்த சிவநிலையை அனுபவிக்கும் உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளது. ராஜயோகம் என்றால் யோகங்களின் அரசன் என்று பொருள். ஏனெனில் இது மனதை அடக்குவது மட்டுமல்ல, மனதை தாண்டி பேரறிவின் நிலைக்கு அழைத்துச் செல்கிறது. சிவன் ராஜயோகம் சித்தர்களின் அனுபவ மரபில் உருவான ஒரு உளவியல் மற்றும் ஆன்மீக அறிவியல். இதில் சுவாசம் ஒரு கருவி, தியானம் ஒரு வாயில், மந்திரம் ஒரு அதிர்வலை. ஆனால் இலக்கு ஒன்றே: மனிதனை சிவமாக உணரச் செய்வது. இந்த உள்ளார்ந்த பயணம் சாகசமும் சவால்களும் பரீட்சைகளும் நிறைந்தது. இந்த பயணத்தில் குருவின் துணை இன்றியமையாதது. அவரே இதில் வழியும் வழிகாட்டியும் இறுதி இலக்குமாக ஆகிறார். சிவன் ராஜயோகத்தில் தபதாந்திரீக குரு பிரஜாபதி ரிஷியோகி அத்தகைய குருவாக வீற்றிருக்கிறார். இந்த பாதையில் பயணிக்கும் போது மன அமைதி மட்டுமல்ல, விழிப்புணர்வும் விரிவடைகிறது. பயம் குறைகிறது, அன்பு இயல்பாக மலர்கிறது, உள்ளுணர்வு கூர்மையடைகிறது, வாழ்க்கையை பார்க்கும் பார்வை மாறுகிறது. இறுதியில் மனிதன் உலகத்தை வெல்வதற்காக அல்ல, தன்னையே வெல்வதற்காக வாழத் தொடங்குகிறான். அதுவே சிவன் ராஜயோகத்தின் உண்மையான வெற்றி. உலகின் அனைத்து ஆன்மீக மரபுகளும் மனிதனை உண்மையை நோக்கி அழைக்கின்றன. ஆனால் சிவன் ராஜயோகம் அந்த உண்மையை வெறும் நம்பிக்கையாக அல்ல, நேரடி அனுபவமாக மாற்றும் ஒரு சாதனை பாதையை முன்வைக்கிறது. அறிவிலிருந்து அனுபவத்திற்கு, அனுபவத்திலிருந்து ஞானத்திற்கு, ஞானத்திலிருந்து சிவநிலைக்கு அழைத்துச் செல்லும் ராஜபாதையே சிவன் ராஜயோகம்.